எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சத்தான ராகி காரக்கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுவும் நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிடலாம். இந்த மாவை நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு நல்லா வாசனை வரணும். அதை மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வறுபட்டாலே தெரியும், நல்ல லகுவாக மாவு இருந்தது மாதிரி இருக்கும். வறுத்ததுக்கப்புறமா இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயை லைட்டாக தொடச்சிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு நல்லா வெடித்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் நல்லா செவந்து வரவும் ஒரு பல்லாரி, 2 பச்சை மிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியினுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துருக்குறோம். அது மாதிரி 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்களுக்கு நெய்யுடைய வாசனை பிடிக்காதுன்னா அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகி இந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுங்க. முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் கட்டி தட்டினது மாதிரி இருக்கும். போக போக நீங்கள் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்ததுக்கப்புறமா அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெதுவெதுப்பான சூடு வர்றதுக்கு விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கைகளால் அந்த உருண்டை பிடிக்க முடியும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவெல்லாம் கொஞ்சம் ஆறி வந்திருக்கும். அதுக்கப்புறமா இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கைகளெல்லாம் எண்ணெய் போடணுங்கிறதே கிடையாது. ஏற்கனவே அந்த நெய்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, எண்ணெய்லாம் அதில் உள்ள அந்த எண்ணெய் பசையே நம்மளுக்கு போதும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக மாவை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம உருட்டிக்கிடலாம். கொழுக்கட்டை பதத்தில் வேணும்னா அந்த ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நான் செய்கிறேன் பாருங்கள், உருண்டையாக உருட்டிட்டு லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு சென்டரில் குழி போட்டுக்கோங்க. அதாவது ஒரு பட்டன் கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கிடலாம். இப்போது நான் இன்றைக்கி இடியாப்ப பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். லைட்டாக எண்ணெய் ராவிட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்த முக்கியமான டிப்ஸு, இட்லி பாத்திரம் நல்லா கொதி வந்திருக்கணும் தண்ணி. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான காரக்கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் ராகி காரக்கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாபாய்.